ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே கண்டமேனிக்கு சோஷியல் மீடியாவில் அடித்து துவைச்சிட்ருக்க கங்குவை பற்றி இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட் அந்த படத்தை போய் பார்த்துருந்தேன். சோஷியல் மீடியாவில் ஓவரால் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் எல்லாருமே கண்டமேனிக்கு போட்டு அடித்து துவைச்சி சூர்யா இனிமேல் நடிக்கவே கூடாது, சிறுத்தை சிவா படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் காதில் பஞ்செல்லாம் வச்சுட்டு வந்தோம் முடியல அப்படின்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் அதே மாதிரி அதே டைமில் கொஞ்சம் அவுட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டேட்ஸ் லைக் ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் ஹிந்திலெலாம் ஒரு சில ரொம்ப ரொம்ப கம்மியான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. சரி நம்ம என்ன தான் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாமேன்ட்டு போய் பார்த்துருந்தேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அதோட நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. பட் இந்த கங்குவா இந்தளவுக்கு அடித்து துவைக்கிறதுக்கு ஆன படமா, இல்லை வாலண்டியராக இதை வந்து புள்ளி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாம். கங்குவா ரைட் ஃப்ரம் த டைட்டில் என் கார்டு போடுற வரைக்குமே இந்த கங்குவான்ற படத்தை ஒரே ஒரு மனுஷனாக தூக்கி தோளில் சுமந்து கடைசியில் கூப்பிட்டு போய் இறக்கி விட்டது சூர்யா. ஸோ ஓவரால் இந்த படத்தில் சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸஸ்ன்னு சொல்லப்போனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, சூர்யாவோட கேலிபர் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் அதை நான் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஆஸ் அ ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும்போது சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் படத்தில் எந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே சரியாக நிற்கலை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பையன், ஒரு சின்ன பையனை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. அவன் தான் இந்த படத்தோட மையக்கருவே. அவனோட பர்ஃபார்மன்ஸ், அவன் எதுக்கு இருக்கானே தெரில, அந்த பையன் வந்துட்டு வந்தது தெரில போகிறது தெரிலன்றாங்க. எனக்கு தெரில அவங்களாம் சரியாக படம் பார்த்தாங்களா இல்லையான்றது. முழுசாக படம் பார்க்கும்போது அந்த பையனோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும் அப்படி நிற்கிது மனசில். ஸோ அப்படி அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸில் ஆரம்பித்து நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம நட்டி சார்லேருந்து, போஸ் வெங்கட் சார்லேருந்து, யோகி பாபு அண்ட் டெடின் கிங்ஸ்லி கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த 2024 நிறைய சீன்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் என்ன கேட்டால். அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் தான், அதெல்லாம் நம்மளாலேயே அதை கொஞ்சம் தாங்க முடியல தான். பட் ஸ்டில் இதை இந்தளவுக்கு பேஷ் பண்ண வேண்டிய ஒரு கண்டென்ட்டாக ஒரு ஃபிலிமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸ்டோரி லைன் அண்ட் த பிளாட் வாஸ் வெரி குட், ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க பண்ணது ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலை. அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்கில், விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் மேக்கிங்லேயா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபிலேயே இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் 300 ஸ்பார்டன்ஸ் அண்ட் 300 Part 2, ஸோ அந்த விஷுவல்ஸோடையே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுத்தை சிவா பிஃபோர் த ரிலீஸ் நிறையவே இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தார், கங்குவா வில் டெஃபினெட்லி பி எ விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை அவர் செஞ்சுருக்காரு. பட் அவர் சொல்லி செய்ய மறந்த ஒரு விஷயம் ஸ்க்ரீன் பிளே. அந்த விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ நிறைய சீன்ஸ் அவங்க எடுத்ததுனால எல்லா சீன்ஸையுமே ஒரே பார்ட்டில் வைக்கணும்னு வச்ச மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. ஏன்னா அதை கட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பிளே இன்னும் டைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் அவுட்புட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மேக்கிங், கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் தி டைலாக்ஸ், கலர் பேலட்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்க்ரீன் பிளே ஒன்று சரியில்லாததுனால நம்மளால் அந்த படத்தோட ரொம்ப ஜெல்லாக முடியல. ஸோ அதுதான் நிறைய ஜென்ரல் ஆடியன்ஸோட டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. அண்ட் அதுக்காக இவ்வளோ நெகட்டிவ்ஸ் தேவையில்லை தான். இது வந்துட்டு ஒரு 160 ரூபா 200 ரூபா கொடுத்து போய் பார்த்துட்டு உட்காரவே முடியாமல் வெளியில் வர்றோம் அப்படின்ற மாதிரி படம் இது கிடையாது. அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, போன வருஷத்துலேயும் வந்திருக்கு, இந்த வருஷத்துலேயும் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறமும் நம்ம அதோட ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறமும் அதோட ட்ரோல்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி படங்களுக்கே இதுக்கு வர நெகட்டிவ்ஸ் அண்ட் இதுக்கு வர மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் புல்லிங் நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்கலாம். பட் நான் ரொம்ப முக்கியமான காரணமாக நினைக்கிறது நம்ம தலைவர் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா தான். அவரோட இன்டர்வியூஸ் பிஃபோர் த ரிலீஸ், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஃபார் திஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் த ட்ரோல்ஸ் அண்ட் ஆல் த வன்மம். எல்லாருமே போட்டு வன்மத்தை கக்கிறதுக்கான ரீசனும் அவராக தான் இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துறேன் இந்த ரிவ்யூஸில் நெகட்டிவ் கொடுக்குறதுல சூர்யா பற்றி யாருமே பெருசாக பேசுறதில்லை. எல்லாம் பேசுகிறவங்களும்
அடித்து துவைக்கிறது நம்ம சிறுத்தை சிவா சாரையும் டிஎஸ்பி சாரையும் தான். நான் எனக்கு வருத்தம் வந்து டிஎஸ்பி சார் மேலே தான். தெலுங்கு படத்துக்கெலாம் ஆஹா ஓஹோ பயங்கரமாக மியூசிக் போடுறாரு. புஷ்பாலாம் சில்லறையை சதற விட்டு புஷ்பாலெலாம் பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் படம்னு வந்தால் மட்டும் தலைவன் ஏன் இப்படி தகர டப்பாவை ஓட்டி சாவடிக்கிறாப்புல தெரில. பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அட்லீஸ்ட் பார்ட் 2ல் நல்லா பண்ணுவாரான்ட்டு. விஜிஎம்ஸ் ஓகே ஓரளவுக்கு. பட் இந்த சவுண்ட் மிக்சிங் எல்லாருமே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ரசூல் புக்குடி கூட சொல்லியிருக்காரு, மிக்சிங்கில் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பார்க்குறவங்கள அது இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். லைக் ஏன்னா கங்குவா 2 கண்டிப்பாக ஆன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா நம்ம ஞானவேல் ராஜா ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ பெட்டர் ஹோப் அடுத்த பாட்டில் நல்லபடியாக செய்வாங்கன்றதை நம்புகிறோம். கண்டிப்பாங்க ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவி இது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பட் எல்லா ஆடியன்ஸ்க்குமானதான்னு கேட்டால் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போயிட்டு குழந்தைங்களெலாம் தயவுசெய்து கூப்பிட்டு போகிறத தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த சவுண்ட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய எரிச்சலை விட்டும். அவங்க பண்ணுறது உங்களாலையும் படம் பார்க்க முடியும். அடல்ட்ஸ் இஸ் ஃபைன், குழந்தைங்கள தயவுசெய்து கூப்பிட்டு போய் பார்க்க வேண்டாம். பிளட் ஷேட்ஸ் இருக்குது, நாய்ஸி இருக்குது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் லைக் எல்லா கண்டென்ட்டும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு வந்து புதுசான கண்டென்ட்ஸ் நான் பார்க்கணும். இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்ஸ்லாம் நான் யூஸ்வலாக நான் பார்ப்பேன். சில பேர் இந்த ஓப்பன் ஹைமர்லாம் கூட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருந்தால் கூட தியேட்டர்லாம் போய் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதை பார்க்கலாம். ஸோ லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ் ரொம்ப நாய்ஸான ஃபிலிம்ஸ் பிடிக்காது, சில பேருக்குலாம் சண்டை படமே பிடிக்காது, அவங்களுக்குலாம் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை போய் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் போய் பார்ப்பேன்ட்டு இது எனக்கு பிடிக்காத படத்தை வீம்புக்குன்னே போய் பார்த்து நான் நெகட்டிவ் சொல்கிறேங்கிறதுக்கு தேவையில்லை. என்ன வேணால் ரிவைவ் பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாம், பட் பர்சனல் அட்டாக் வேண்டாம். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அது. பர்சனல் அட்டாக் வேண்டவே வேண்டாம். சூர்யா எவ்வளோ பெரிய நல்ல ஆக்டர்ன்றதும் தெரியும். சிறுத்தை சிவா சார் வாஸ் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் அண்ட் வெரி குட் கிரியேட்டர். என்ன மாதிரியான க்ரியேஷன்ஸ் அவர் கொடுத்துருக்காருன்றதும் நம்மளுக்கு தெரியும். தென் அண்ட் தேர் சில ஃபால்ட்ஸ் நடக்கும். பட் அதுக்காக என்டையர் கெரியரை நம்ம வந்துட்டு லைக் ஒரு டிசாஸ்டர் ஜோனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுன்றது அவசியமற்றது. ஸோ ரொம்ப இதில் கன்சர்ன் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஆடியன்ஸ் யார், இந்த மூவிக்கான ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிங்கனாலே இந்த பாதி பிரச்சனை இருக்காது. இது ஒரு யூனிவர்சல் கண்டென்ட், யூனிவர்சல் ஆடியன்ஸுக்குன்னு நம்ம சொல்லும்போது கிட்ஸ்லேருந்து எல்லாருமே இதை பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க, வயசானவங்களாக இருக்கட்டும். இதே மாதிரி நிறைய ராங் ப்ரொமோஷன்ஸ் நிறைய படத்துங்களுக்கு நடந்திருக்கு. ஈவன் நம்மளுக்கு நம்ம லைவில் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 years பிஃபோர் புலிக்கு நடந்தது. அண்ட் சைமல்டேனியஸ்லி நிறைய படங்களுக்கு நடந்தது. ஏன்னா புலி நான் ஏன் சொல்கிறேன்னா, இதை நம்ம நட்டி சாரே ஒரு இன்டர்வியூவில் பிரேக் டவுன் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நான் அந்த நேம் மென்ஷன் பண்ணுறேன். மற்ற படங்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி பேஷ் பண்ண தேவையில்லை. மற்றவங்க பண்ணுறதையும் நம்மளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய படங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். சொல்கிறது போது நிறைய இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஞானவேல் ராஜா சார் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கில் இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ளீஸ் மேக் ஷுர் உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றதை டார்கெட் பண்ணி நீங்கள் ஹிட் பண்ணிங்கனாலே உங்களோட பிரேக் ஈவனை நீங்கள் எடுக்க முடியுன்றது இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி நீங்கள் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரீச் பண்ணணுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் கண்டென்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆகுங்க. நியூ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எடுங்க. பட் எமோஷ்னலி ரூட்டடாக இருங்க. இது நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டென்ட் என்னவோ வேணா இருக்கலாம், எமோஷன்ஸ் கொஞ்சம் ரூட்டடாக இருக்கணும். இந்த படத்தில் எமோஷன்ஸ் ரூட்டடாக இருக்குது, பட் ஸ்க்ரீன் ப்ளே அவுடேட்டடாக இருக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. அண்ட் ஃபைனலி இவ்வளோ நெகட்டிவ்ஸுக்கு தேவையான படமானு கேட்டால் இல்லவே இல்லை. பட் இது ஒன் டைம் வாட்சபிள், அ டீசென்ட் மூவி. பட் இட் வாஸ் ஓவர் ஹைப்ட். அதுதான் என்னோடய பாயிண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தி என்டையர் கங்குவா டீம். ஹியர் அண்ட் தேர் மிக்சட் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஓவரால் இருந்தாலுமே we could see that பாக்ஸ் ஆஃபீஸில் படம் நல்லாவே போயிட்டுருக்கு. புக்கிங்ஸ்லாம் நல்லாவே போயிட்டுருக்கு. நேற்று நைட் ஷோ நான் போகும்போதுமே புக்கிங்ஸ் ஃபுல்லாக தான் இருந்தது. இன்றைக்குமே புக்கிங்ஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. ஈவன் புக் மை ஷோ டிக்கெட் நியூ ஆப்லேயுமே. ஸோ கமர்ஷியலி தே ஆர் டூயிங் வெல் அப்படின்னும் போது கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி புது புது கண்டென்ட்ஸ் நிறையா வரும். மேக்கிங், ஸோ எவ்வளோ தான் நம்ம நெகட்டிவ்ஸாக சொன்னாலும் மேக்கிங் வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக நம்ம பின் பாயிண்ட் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹெல்தி இண்டஸ்ட்ரியாக இருக்கும். மறுபடியும் ஏதாச்சும் இந்த மாதிரி அடித்து துவைக்கிற படத்தையோ இல்லை ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிற படத்தையோ பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நல்லா ஓடுற படம் ஆப்வியஸாக நல்லா ஓடும். எனக்கு லவ் யூ ஆல். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். அதுக்கு
ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடச்சா கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம்.